இது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கோசன்ட் அண்ட் ரிமைண்டர் தான் கேட்குறாங்க செகண்ட் பார்ட்ல. அப்ப இத நம்ம எப்படி போட போறோம்? எஃப்ங்கிற கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். அப்ப என்ன கிடைக்குது? 5x⁴ மைனஸ் 2x² மைனஸ் 13x பிளஸ் 8. சரி நம்மளுக்கு டிவைட் இது குடுத்துக்கிறாங்க. அப்ப x² பிளஸ் 1. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்றீங்க? x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. x ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 5. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 5 என்ட்ரி பண்ணுங்க. x ஓட கோஎஃபிஷியன்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1, இதுல வந்து 5. அப்ப டைரக்ட்டா 5 அப்ளை பண்ணிருங்க. இங்க ஸ்கொயர்ட் இங்க 4. ஸ்கொயர்ட் அண்ட் 4னா நம்ம என்ன பண்ண போறோம்? x² போட போறோம். சரிடா என்ன? டவுட் இருக்குதா? சரி. அப்ப என்ன ஆகும்? x² * 5x², 5x⁴. சரிங்களா? அதே மாதிரி 1 * 5x² plus 5x². Is correct? அப்ப ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் பண்ணுவேன். மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். -2 -5 வந்து -7x². கரெக்ட்டுங்களா? -13x plus 18. கரெக்ட்? அப்ப என்ன நடக்குதுன்னா இங்க பாத்தீங்கன்னா -7 இருக்குது, இங்க வந்து 1 இருக்குது. அப்ப டைரக்ட்டா -7 அப்ளை பண்ணிரு. இங்க x², இங்க என்னது x². அப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும்? -x². 1 * 7 -7 வந்து -7. அப்ப -7 இங்க என்ட்ரி பண்ணிக்கங்க. சரிங்களா? இங்க நமக்கு xங்கிற டேர்ம் இல்ல, அதனால டேஷ் போட்டுக்கங்க. சரிங்களாப்பா? அப்ப என்னவோ சைன் மாத்த வேணும். பிளஸ் இங்க பிளஸ். அப்ப என்னவோ கட் ஆயிரும். இங்க என்ன கிடைக்கும்? -13x இது பிளஸ் ஆயிருச்சு. பிளஸ்ல என்ன கிடைக்கும்? +25. கரெக்ட்டுங்களா? இப்போ என்னன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா டினாமினேட்டர் டிகிரி என்னாச்சு? உனக்கு பாத்தீங்கன்னா x² வருது. நியூமரேட்டர் தட் மீன்ஸ் டினாமினேட்டர் டிகிரி. ரிமைண்டரோட டிகிரி பாத்தீங்கன்னா 1 வருது. அப்ப இந்த டிகிரி கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது? இது ஹையரா இருக்குது, இது லோயரா இருக்குது. அதனால இதோட ஸ்டாப் ஆயிருச்சு. இது நம்ம டினாமினேட்டர் வரல. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? q of x equal to 5x² minus 7 and r of x equal to minus 13x plus 25. அவ்வளவுதான். இங்க பிராக்ஷன் எதுவும் வேலை இல்ல. சரியா? 15. 25 இல்ல 15. 16 இங்க பிளஸ் தான மாறுது. 15 25 போட்டுங்க. ஓ இது 18 ஓ 18 போட்டுனா 8 போட்டுனா இங்க 18 போட்டேன் சாரி. அப்ப 8 வந்திருக்குது அப்ப 15 கரெக்டாப்பா? நாங்க 18 மாத்திரம் நமக்கு இதாச்சு 15. ஓகேங்களா? டவுட் இருக்குதா? ஓகே. இந்த தேர்ட் क्वेश्चन எப்படி அப்ளை பண்ணுவீங்க? எனி ஐடியா? இதுதான் வந்து நம்ம எஃப் क्वेश्चन. அதை ஈஸியா போட்டுருங்க, ரன் பண்ணி பாருங்க. ஃபிராக்ஷன் வந்தா நீங்க தைரியமா ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணி போடுங்க. ஃபிராக்ஷன் கேட்பாங்க 5 மார்க் क्वेश्चन உங்களுக்கு வரும். ஃபிராக்ஷன் கேட்பாங்க. இந்த क्वेश्चन எப்படி போடுவீங்க? ஆக்சுவலா இது ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஐடென்டிட்டி ஃபார்முலானா a³ - b³ ஓட ஃபார்முலா a - b into a² plus ab plus b². அதே மாதிரி இதனோட ஃபார்முலா என்னன்னா a³ plus b³ ஓட ஃபார்முலா a plus b into a² minus ab plus b². இது டைரக்ட் ஃபார்முலா. பட் அவன் என்ன சொல்லிட்டான்? using algebraic division so that this important factors ன்றான். எப்படி நம்ம பண்றது? அப்படிங்கறத யோசிக்கணும். சரிங்களாப்பா? இப்போ நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் இதோட டிவைட் பண்ணுங்க. இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் எடுத்து இதோட டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்குதான் பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா x³ - y³ divided by x - y equal to x² plus xy plus y² ன்னு ப்ரூவ் பண்ணுங்க. சரிங்களா? ப்ரூவ் பண்ணா உங்களோட இந்த காட் ஓவர். பண்ண முடியுமா? சொல்றேன். என்ன ஆகும்? இங்க x³ இருக்குது, இங்க x இருக்குது. அப்ப என்ன எழுதலாம்? x² ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? x into x² வந்து x³. x into minusனா minus x²y. இஸ் கரெக்ட்? சரி. அப்ப என்ன ஆகும் இந்த டேர்ம்? மைனஸ் பிளஸ் போட்டுருவீங்க, கட் ஆயிடும். இஸ் கரெக்ட்? அப்ப என்ன ஆகும் again? x²y minus y³ வரும். கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி என்ன இருக்குது? xங்கிற டேர்ம் தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு என்ன வேணும்? x²y ங்கிற டேர்ம் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? பிளஸ் xy கொண்டு வரலாமா? xy கொண்டு வந்தா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா x²y ன்னு வந்துரும். கரெக்ட்டாப்பா? அப்ப என்ன ஆகும்? x²y minus இதையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்?
எக்ஸ் x minus ஒய் x y ஸ்கொயர். square. சூப்பர், வெரி குட். அப்ப உங்களுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சைன் சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? கட் ஆயிரும், ரிமைனிங் டேர்ம் வரும். அப்ப இது மைனஸ், இது பிளஸ். அப்ப என்ன ஆகும்? இது கட் ஆயிரும். அப்ப எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒய் கியூப் எகைன் கீழே வந்துரும். கரெக்டாப்பா? சரி, அடுத்து ஒரு என்ன? y square. எக்ஸ் இது ஒய் ஸ்கொயர்டா? ஓகே, தேங்க் யூ. அப்ப பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்ளை பண்ணிருங்க. அப்ப என்ன ஆகும்? எக்ஸ் ஒய் ஸ்கொயர் வந்துரும். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் வரும். கரெக்டா கண்ணு? அப்ப இது கட் பண்ண என்ன ஆகும்? 0 ன்னு ஆயிடும். சைன் மைனஸ் பிளஸ் மாதிரி 0 ன்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? நமக்கு ரிமைண்டர் 0 ன்னு ஆயிடுச்சு. அப்ப கோசன்ட் என்ன? இது என்ன? அப்ப நம்ம டைரக்டா ப்ரூவ் பண்ணிட்டோமா பாருங்க. x ஸ்கொயர் plus xy plus y ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? டவுட் இருக்குதா? சரி, டவுட் இல்லைன்னா எனக்கு இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. இதே மாதிரி ஐடியா சால்வ் பண்ணிட்டு வாங்க. சரியா? சால்வ் பண்ண முடியுமா?